அந்த அயோத்தியா நகரத்துல எந்த வீட்டுக்கு முன்னாடி போனாலும் தங்கத்தினால கூஜா இருக்கும். அதாவது வழிப்போக்கர்களுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா அந்த தண்ணியை பருகிக்கலாம், குடிச்சுக்கலாம். அப்படி குடிச்சிட்டு உங்களுக்கு ஜக்கு பிடிச்சதுன்னு நீங்க எடுத்துட்டு போயிடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ராமராஜ்யம் சொல்றாங்க. ராமன் அரசாட்சி செய்த போது மனிதர்களுக்கு முதுமையே அடையலையா, யாருக்குமே வயசாகாது, எல்லாருமே இளமையா இருந்தாங்களாம். மிருகங்கள், செடிகள், மரங்கள் அனைத்துமே சந்தோஷமா இருந்தா ராமனுடைய அரசாட்சியில. அப்படி அத்தனை பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. தசரத மகாராஜாக்கு மட்டும் மனதுல சந்தோஷம் கிடையாது. அவர் ஊர்ல இருந்த அரசர்ல இருந்த அனைத்து பிரஜைகளும் சந்தோஷமாக இருந்தார்கள். தசரத மகாராஜா மட்டும் அவர் சந்தோஷமா கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஆண் குழந்தை கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு விதமாக விஜயம் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு இருந்தா அந்த மனிதனுக்கு ஒரு ஆண் மகன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. அதாவது புன்னாடா எனும் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் புத்திரன். அதனாலதான் புத்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஆண் மகன் இல்லைன்னா அந்த கணவன் மனைவி புன்னாடா அப்படிங்கிற நரகத்துல போயிருவாங்களாம். ஆண் மகன் தான் தர்ப்பணம் செய்து கர்மங்கள் செய்து இறுதி சடங்குகள் செய்து இந்த இறந்து போன மனிதனை புன்னாடா எனும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் யாரு? புத்திரன். ஆனா தசரத மகாராஜாக்கு ஆண் குழந்தை கிடையாது. அந்த அளவுக்கு சங்கடமாக இருந்தது. ஏன் அவர் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவருக்கு அவருடைய நண்பரான ரோமபாத மகாராஜா அவர் ரிஷ்யஸ்ருங்கனை பத்தி சொல்றார். ரிஷ்யஸ்ருங்கன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் அந்த மகா முனிவர், அந்த ரிஷி, அந்த சன்னியாசி கிடையாது, அவர் குடும்பமாக கழிந்தவர். அந்த முனிவர் நம்ம அயோத்தியா நாட்டில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தா உடனே உங்க மனைவிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த ரிஷ்யஸ்ருங்கர முனிவரை கூப்பிட்டு அந்த யாகம் பண்ணாங்க. அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்திலிருந்து பிரசாதம் கிடைத்தது. அந்த பிரசாதத்தை அப்படியே டிவைட் பண்ணி மனைவிகளுக்கு கொடுத்தாங்க. ஒரு பங்கு கௌசல்யா, ரெண்டாவது மனைவி சுமித்ரா, மூன்றாவது மனைவி கைகேயி. ரைட்? அப்போ இந்த யஜ்ஞ பிரசாதத்தை ரெண்டு பாதியா பிரிச்சு முதல் பாதி கௌசல்யாக்கும் ரெண்டாவது பாதி கைகேயிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப நடுவுல இருக்கிற சுமித்ராக்கு யஜ்ஞ பிரசாதம் கிடையாது. அப்ப ரெண்டு மனைவிகளும் அவங்கள ஒரு ஷேர் கொடுத்தாங்க. அப்படி சுமித்ராக்கு 2 ஷேர் கிடைச்சது. அப்போ முதல் கௌசல்யாக்கு ராமன் பிறந்தார், சுமித்ராக்கு லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறந்தார், கைகேயிக்கு பரதன் பிறந்தார். அப்படி 4 பேருமே யஜ்ஞ பிரசாதமாக இறைவனின் கருணையாக இந்த 4 பேருமே இந்த உலகத்துல பிறந்தாங்க. அவங்க சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமானுக்கு